அதே மாரி 7 சனின்றது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடியதா? நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஏன்னா, நெறைய அந்த இதெல்லாம் நான் பார்த்தேங்க சார். நம்ம முயற்சிகள் வந்து கைக்கூடி போறது, கை நழுவி போறது, முயற்சிகள் கை நழுவி போறது, அவமானப்படுறது, என்ன பண்றதுன்னு தெரியாம திணர்றது. இந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல நெறைய கோவில்களுக்கு போய் கோளறு பதிகம் சொல்லி சொல்லி தான் நான் வந்து தாக்கு பிடிச்சு இருந்தேன் சார். அப்ப 7 சனி வந்து பாதிக்குமானா, நிச்சயமா அதோடைய பாதிப்பு இருக்கு. நான் அனுபவிச்சு சொல்றேங்க சார். என்னுடைய அனுபவத்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கேள்வி ஞானம் தான். 7 சனி என்ன பண்ணுன்றது கேள்வி ஞானம் தான். அனுபவிக்கும்போது தான், இப்படிலாம் சனி வேலை செய்யுமா? அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஆனா 7 சனி காலகட்டங்கள்ல தான் நெறைய தொலைக்காட்சிகளுக்கு வந்து நிகழ்ச்சிலாம் தயாரிச்சு குடுத்தேன் சார். ம். தயாரிப்பாளர் சுமதி ஸ்ரீன்றதெல்லாம் எனக்கு 7 சனி காலகட்டங்கள்ல தான் அதுவும் முக்கியமா ஜென்ம சனி காலகட்டங்கள்ல தான் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில. லாக்டவுன்ல இருக்கு. அப்ப கலர்ஸ் தமிழ் சேனல்ல ஆர்ட் ஆஃப் லிவிங் அவர் வந்து ஒரு புரோகிராம் பண்றாரு. அந்த டைம்ல நீங்க முருகன் கோவில் ஏதாவது அபிஷேகம்லாம் எடுத்து தர முடியுமான்னு சேனல்ல என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க. எல்லா கோயிலும் மூடியிருக்கு தமிழ்நாட்ல. அப்ப லாக்டவுன் டைமு. ஆமா. நான் எங்க போய் நான் அபிஷேகம்லாம் எடுக்கிறதுன்னு, ஏதாவது ஒரு சின்ன கோவிலா பாருங்கன்னோனே, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தளர்வு வந்த சமயத்துல, வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு முருகன் கோவில்ல வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி, நான் நிகழ்ச்சி தயாரிச்சு குடுத்தேன். என்கிட்ட ஒரு 60 பேர் வேலை செஞ்சாங்க சார். நான் தொலைக்காட்சிகளுக்கு நிகழ்ச்சி தயாரிச்சு குடுக்கும்போது, டாக் ஷோ தயாரிச்சு குடுத்தேன். ஆன்மீக நிகழ்ச்சிகள் தயாரிச்சு குடுத்தேன். ஆனா இது எல்லாமே எனக்கு ஜென்மசனி காலகட்டங்கள்ல தான் சார் நடந்தது. சனியினுடைய தாக்கம் இல்லாம இல்ல. இருந்தது. கூடவே நம்ப சாமியெல்லாம் கும்பிடும்போது, அதுக்கான ஒரு பலனும் எனக்கு தெரிஞ்சது சார். பொதுவா எல்லாரும் அடிக்கடி ஜோதிடத்த எப்படி மருத்துவர போய் பார்க்குறோமோ, ம். அது மாரி ஜோதிடர் பார்க்கறது நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா? கஷ்டம் வரும்போது மட்டும் பார்த்தா நல்லது சார். இல்ல என்கிட்டயே வந்து, "அம்மா நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேன். திரும்ப பார்க்கணும்னா" நான் வேணான்னு சொல்லிருவேன். "கொஞ்ச ம். நாள் கழிச்சு வாங்க" அப்படின்னு. கஷ்டம் வரும்போது நம்ம முதல் முறையே சொல்லிருவோம் சார். "இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு இந்த தசா முடியட்டும், இல்ல இந்த புத்தி முடியட்டும், இந்த அந்தரம் முடியட்டும், நீங்க காத்திருங்கன்றத" நம்ம சொல்லிருவோம். அதுவரைக்கும் காத்திருக்காம திரும்ப ஜாதகம் பார்க்கிறது, பார்க்க வரதுன்றத நான் வேணான்னு தான் சார் சொல்லுவேன். பொதுவா இப்ப பக்தி அதிகரிச்சிருக்குதா நெனைக்கிறீங்களா? எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, பக்தி அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் குற்றங்களும் ஏன் அதிகரிச்சுட்டு போதுன்றதுல எனக்கு ஒரு வருத்தம். ஆனா, இந்த பக்திய நம்பி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், ஆன்மீகத்தின் பக்கம் இருக்கக்கூடிய மனிதர்கள், இவங்க நல்லவங்களா, முழுமையா நல்லவங்களா இருக்கும்போது, இந்த சமூகம் நல்லா மாறும் சார். கண்டிப்பா பக்தியெல்லாம் வந்து அதிகரிச்சிருக்கு சார். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நான் சொல்லுவேன், இப்ப கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது சார். "நாவில் சரஸ்வதி நற்றுணையாக" உன் நாக்குல சரஸ்வதி துணையா இருந்து உன்ன பேச வைக்கிறாங்க. அத நம்ம உணர்ந்தோம்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். ம். இல்லையா? கரெக்ட். அப்ப நான் வந்து சொல்லுவேன், "நீ சாமி கும்பிடுறியா? நீ பக்தியோட இருக்கியா? நேத்து இருந்தத விட இன்னைக்கு பக்தி உனக்கு அதிகமா இருக்கா? கெட்ட வார்த்தை பேசாத. மனைவிய அடிக்காத." என்னோட சொற்பொழிவ கேட்டு மனைவிய அடிக்கிறத நிறுத்துனவங்கலாம் இருக்கிறாங்க சார்.